பெரியாழ்வார் யசோதை கண்ணன்ட்ட கட்டளையாவே சொல்லிட்டா, பார், எங்கள் கண்ணுக்கு விருந்தாக உன் பற்கள், மூக்குக்கு விருந்தாக உன் திருவாய் நறுமணம், நாவுக்கு விருந்தாக உன் திருவாய் அமுதம், எல்லாத்தையும் கொடுத்துடுனா. கண்ணன் கேட்டான், காதுக்கு விருந்து வேண்டாமான்னு கேட்டான். காதுக்கு விருந்தா? கண்ணா, எங்கள் காதுக்கு விருந்து என்ன தெரியுமா? உன் திருமேனியில் அணிந்திருக்கக்கூடிய எல்லா திருவாபரணங்களும் ஒத்திசைவோடு ஒரே நேரத்தில் ஒலி எழுப்ப வேண்டும். அதை நாங்கள் காதார கேட்டு மகிழ வேண்டும். என்னென்ன திருவாபரணம்னா, சிவந்த தாமரை போன்ற உன்னுடைய திருவடி, அதிலே சிற்றிதழ் போல் விரலில், அந்த திருவடியில விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த விரல் எப்படி இருக்கான்? அந்த தாமரையின் இதழ்கள் போல இருக்கான். தாமரை மலர், அதிலே சிறிய இதழ்கள் தனியாக விரிந்திருப்பது போல் விரலில், உன்னுடைய விரல்கள் திருவடியில அமைஞ்சிருக்கு. நம்ம கைக்கு மோதிரம் போடுற மாதிரி திருவடி விரல்கள் எல்லாம் கண்ணன் ஆச்சரியமான குட்டி கண்ணன் அழகான சின்ன சின்ன மோதிரம் போட்டு இருக்கானா. அது எப்படி இருக்கு? திருவடியோடு சேர்ந்து ஒளி வீசுகின்றன. அந்த மோதிரம் தனியா வெளியில இருந்தா ஒளி வீசுமோ இல்லையோ தெரியாது. கண்ணன் திருவடியில சேர்ந்ததாலே பாக்கியம் பெற்ற மோதிரம் நானா ஒளி வீசுறதான். அப்போ திருவடி விரல்கள்ல பார்த்தா ஆழிங்கிற மோதிரம் அணிஞ்சுட்டு இருக்கான், கணுக்கால்ல பார்த்தா சிலம்பு அணிஞ்சுட்டு இருக்கான், அதற்கு மேல இடுப்பிலே பார்த்தால் ஆச்சரியமாக தங்க அரஞ்ஞான் கயிறு அணிந்திருக்கிறான், அதை சுத்தி பார்த்தா ஒரு மாதுளம் பூவும் தங்கமணிகளும் கோத்த ஒரு வடம் அணிந்து கொண்டிருக்கிறான், அதற்கு மேலே பார்த்தால் மோதிரங்கள் திரு விரல்களில் அணிந்து கொண்டிருக்கிறான், மணிக்கட்டிலே பார்த்தால் பவளவடம் அணிந்திருக்கிறான், திருக்கழுத்திலே பார்த்தால் ஐம்படை தாலி, தோள்களிலே தோள்வளை, காதிலே தோடு, மகர குண்டலம்னு சொல்லக்கூடிய மீன் வடிவிலான குண்டலம், மேல் காதிலே அணியக்கூடிய அந்த ஆபரணமாகிய வாளி, அதற்கு மேல நெத்தியில நெத்தி சுட்டி, இத்தனையும் ஒத்து இருந்து ஒரே நேரத்துல ஒலி எழுப்ப. முக்கியமானது என்னன்னா, எல்லாம் ஒத்து போய் ஒரே ஒலியில தனித்தனியா, ஒரு பக்கம் காதல உள்ள குண்டலம் ஒலி எழுப்புறது, இந்த பக்கம் கையில உள்ள வடம் ஒலி எழுப்புறது, இடுப்புள்ள உள்ள அரஞ்ஞான் கயிறு, சிலம்பு தனியா, சலங்கை, அப்படியெல்லாம் கிடையாது. ஒத்து இலக, இலகுதல்னா அசைதல்னு அர்த்தம். ஒத்து இலகனா எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரே குரலிலே அசைந்து ஒலி எழுப்ப வேண்டும்.